கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலா இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாம் வைத்து விடுவதற்கு இந்த உலகத்தில் ஒரு இடமும் இல்லை. நான் எங்கே என்னுடைய பாரத்தை இறக்கி வைக்க போகிறேன் என்று சொல்லி அநேக மனிதர்களிடத்தில் போய் நம்முடைய கவலைகளெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்முடைய கவலைகளை இறக்கி வைப்பதற்கும் ஒரு நல்ல ஆறுதல் கிடைப்பதற்கும் ஏற்ற ஒரே ஒரு இடம்தான் உலகத்தில் உண்டு, அதுதான் ஆண்டவருடைய சமூகம். அதனால் அவர் மேலே உங்கள் பாரங்களெல்லாம் நீங்கள் வைக்கலாம். ஏனென்றால் அவர் நமக்காக சுமப்பார். அவர் சொல்கிறார், நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன்கிறார். நம்மளை தாங்குகிறவரும் சுமக்கிறவருமாக இருக்கிறார். அவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோம். பிதாவே, ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட போட்டார். இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, நமக்கு இருக்கிறதான பாரங்கள், நமக்கு இருக்கிறதான கவலைகள், இதையெல்லாம் நாம் எங்கே கொண்டு போய் வைப்பது, அல்லது நம்ம சுமந்து கொண்டிருக்கிறதான அந்த பாரத்தை நமக்காக யார் சுமப்பார்கள் என்று நாம் மனதில் நினைத்து கொண்டு, சரி யாரிடத்துலையாகிலும் போய் நம்முடைய பாரத்தை கொஞ்சம் சொல்லுவோம். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, உள்ளத்திலேயே எத்தனை நாள் இதை சுமந்து கொண்டே திரிவது என்று நினைத்து சில நேரம் நம்முடைய பாரத்தை கொஞ்சம் லகுவாக்குவதற்கு மற்றவர்களிடத்தில் போய் நம்முடைய கவலைகளை நம்ம சொல்கிறோம். நாம் சுமக்கிற பாரத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறோம், பகிர்ந்து கொள்ளுறோம். ஆனால் அநேக நேரங்களில் நடக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய பாரத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லி அதை லகுவாக்கலாம் என்று எண்ணி கொஞ்சம் மனம் விட்டு நம்மகிட்ட நல்லா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மனம் விட்டு அவங்கள்ட்ட நம்முடைய பிரச்சனைகளை கொஞ்சம் டீப்பாக நம்ம சில நேரம் என்ன செய்கிறோம்னா சொல்லி விடுவோம்.
அப்படி சொல்லும்போது என்ன நடக்கிறது என்றால், அதிகமாக நடக்கிற காரியம் என்னென்னா, நமக்கு இருக்கிற பாரத்தை விட இந்த கேட்ட நபர்கள் அதை இன்னும் பெரிதாக்கி இன்னும் அதிக பாரமுள்ளதாக மாற்றும்படியாக நம்ம சொன்னதையும் சொல்லாததையும் சேர்த்து மற்றவர்களிடத்தில் போய் சொல்லி அது இன்னும் நமக்கு அதிக கவலையை உண்டாக்குது. இந்த உலகங்கிறது அப்படித்தான். நம்முடைய பிரச்சனையை நம்ம ஒரு ஆள்கிட்ட சொன்னால் நாம் சந்திக்கிறதான சில போராட்டங்களை, சில நெருக்கமான சூழ்நிலைகளை, அல்லது நமக்கு இருக்கிறதான தனிப்பட்ட பிரச்சனைகளாக கூட இருக்கலாம், அதை மற்றவங்ககிட்ட சொன்னால், ஆனால் அதை பெரிதாக்கி இன்னும் நம்மளை அதிகமாக வேதனைப்படுத்துகிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் நம்முடைய பாரத்தை நமக்கு சுமக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாரத்தை சுமக்க அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்கிறாரு, நான் உங்களை தாங்குவேன் அப்படிங்கிறார். தாங்குவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் அப்படிங்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசனம் 46:4 சொல்லுகிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். முந்தின வசனத்தில் படிக்கும்போது, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாக இருக்கிற சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். அப்போ இந்த உலகத்தில் நம்மளை தாங்குவதும் நம்முடைய பாரத்தை தாங்குவதற்கும் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட போய் நீங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் மனவிட்டு பேசலாம். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கவலைகளெல்லாம் நீங்கள் கொட்டி விடலாம். ஏன், ஒரு தனிமையான அறையில் போய் உட்காந்து நீங்கள் சத்தமிட்டு அழுது கூட உங்கள் மனக்கவலையெல்லாம் இறக்கி வைக்கிறதற்கு ஆண்டவருடைய சமூகம் போதுமானதாக இருக்குது. ஏன்னா அவர் உண்மையுள்ள தெய்வம். நீங்கள் உங்கள் ரகசிய காரியங்களை கூட அவர்கிட்ட சொன்னாலும் அவர் அதை யாருக்கும் வெளிப்படுத்தவே மாட்டார். உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளாக கூட இருக்கலாம். உங்களை ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனை ஒடுக்கி பாரமாக மனதை அழுத்தி உங்களால் முன்னேறவே முடியலைங்கிற அளவுக்கு நீங்கள் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, தேவன் சொல்கிறாரு, உங்களை நான் தாங்குவேன், உங்களை நான் சுமப்பேன், உங்களை நான் தப்புவிப்பேன் அப்படிங்கிறார். இதுவரைக்கும் செய்தேன் அல்லவா? எப்போ இருந்து? தாயின் கற்பத்தில் இருந்த நாள் முதல் நான் அப்படி செய்து வந்தேன் அல்லவா? அப்படின்னா இன்னும் நான் உங்களை தாங்குவேங்கிறார். அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் பாரத்தை நீங்களாக சுமக்காதீங்க. எவ்வளோ நாள் இன்னும் சுமந்து கொண்டே இருப்பீங்க? ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்கள் பாரத்தை அவர் மேலே வைங்க. அவர் சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய வியாதி, நம்முடைய ரோகம், நம்முடைய பாவம் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். இனி அவர் சுமக்கிறதுக்கு இல்லை. நீங்கள் அவர்கிட்ட போனாலே போதும், அதை உங்களை விட்டு எடுத்து போட்டுருவார். இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற அந்த நெருக்கம், பாரத்திலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தர இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இருதயத்தில் பாரத்தை சுமந்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அந்த பாரத்திலிருந்து விடுதலை ஆவார்களாக. இப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.